அந்த வீடியோ பாருங்க, சப் இன்ஸ்பெக்டர் தேர்வு நடத்தப்படவில்லை, கான்ஸ்டபிளுக்கான தேர்வு நடத்தப்படவில்லை. காவல்துறையை பொறுத்தவரை செலக்ஷன் ப்ராசஸ்ல அரசாங்கத்துக்கு எதிராக பேசுனீங்கன்னா உங்களுக்கு செலக்ஷனே கிடைக்காது. என்ன சொல்ற? அவர் சொல்றதுல உண்மையா? இப்படித்தான் இது வரைக்கும் நம்ம எல்லாருமே நினைச்சிருப்போம். போலீஸார்னா தைரியமா யார வேணா கேள்வி கேட்கலாம், என்ன வேணா பண்ணலாம்னு. ஆனா அவங்களுக்கும் ஒரு சில கட்டுப்பாடுகள் இருக்கு. உதாரணத்துக்கு காவல்துறையில இருக்க யாருமே புரட்சியோ போராட்டமோ பண்ணவே கூடாது. ஏன்னா எங்கேயாவது போராட்டம் நடந்தா அதை கண்ட்ரோல் பண்றது தான் போலீஸ்காரங்களோட வேலை. பாதி நேரம் பந்தோபஸ்து, ஆர்ப்பாட்டம், முதலமைச்சர் வர்றாங்க, கோயம்புத்தூருக்கு போங்க, ஈரோட்டுக்கு போங்க, திருப்பூருக்கு போங்க, பாதி நேரம் இந்த வேலை தான். அந்த பரீட்சை எழுத வேண்டிய மாணவர்கள் இன்னைக்கு சென்னையில் பிரஸ் மீட் மத்தியானம் நடத்துறாங்க. எங்களோட கோரிக்கை என்னன்னா, கடந்த 2024 வருடம் சார்பு ஆய்வாளர்களுக்கும் இரண்டாம் நிலை காவலர்களுக்கும் எந்த விதமான அறிவிப்பும் சரிடா, ஆக்சுவலா யார் அந்த 6 பேர்? இப்படி என்ன பிரஸ் மீட்ல பேசிருக்காங்க? அதுவா? நீயும் எஸ்ஐ எக்ஸாம் எழுதணும்னு சொன்னேல? ஆமா. இந்த இயர்க்கான நோட்டிபிகேஷன் வந்துருச்சா? ஆமா, இன்னும் வரலடா. ஏன் இவ்வளவு டிலே ஆகுது? 2023 மே நோட்டிபிகேஷன் வந்த அதே வருஷம் ஆகஸ்ட்ல எக்ஸாம் எழுதி நவம்பர்ல பிசிக்கல்